ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரையும் அப்படியே தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சுட்டு இவங்கலாம் வந்து லூஃபி வந்து பிடிச்ச கொடுக்கறதுக்கு வந்து பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை மட்டும் நேவிட்ட பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஜோரோ வந்து டேய் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பானா. இது எல்லாரும் பார்த்துட்டு டேய் இவனை சும்மா விடக்கூடாது, இவன் நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா வந்து ஜோரோ சொல்லுவான், நீங்களாம் வந்து பராக் வர்ஸ் தானடா, எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா நீங்களா எப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே பவுண்டரி ஆன்ட்ரி தானே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. இதெல்லாரும் கேட்டுட்டு எங்களை பத்தி சீக்கிரட் எப்பறம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாம வந்து உனக்கு வந்து எங்களை பத்தின சீக்கிரட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அந்த டைம் வந்து உன்னை சும்மா விட மாட்டோம் கொன்றுவோம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அவனை அட்டாக் பண்ண போவாங்க. ஜோரோ அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவான். கீழே வந்து இருக்க ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணிடுவான். ஒரு 10 பேர் அட்டாக் பண்ணிட்டு எங்கடா போனா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காண்டா, அவனை ஃபர்ஸ்ட் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. நேரோட கழுத்துல கையை கத்தி வச்சுட்டு டேய் இவனை உயிரோட விடணும் அப்படின்னா ஒழுங்கா இங்க இருந்து எல்லாரும் போயிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் கேட்காம எல்லாரும் கண் எடுத்து சுட வருவாங்களா. உடனே மேயர் கத்த ஆரம்பிச்சிருவாரு, நான் இங்க இருக்கேன்டா நான் இங்க இருக்கேன்டான்னு சொல்லிட்டு. அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் அட்டாக் பண்ணிடுவாரு. என்னடா அவன் இதுலலாம் வந்து கன்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான் ஜோரோ. அதை விட அங்கேருந்து மறைஞ்ச ஒரு சைடு வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் வந்து ஜோரோவை தேடிட்டு இருக்காங்க. இதே அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து மண்டேன்ற அந்த பொண்ணு இருக்குல்ல, அவன் வந்து ஜோரோ வந்து கண்டிப்பா நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த மேயர் வந்து சொல்லுவான், டேய் அவனை பிடிச்சி அவன் ஃபர்ஸ்ட் கொல்லுங்கடா, அவனுக்கு நம்ம சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த மண்டையை சொல்லுவா, நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே நம்ம க்ரூ கிட்ட தான் போகுது. அதுல வந்து லூஃபி ஒரு சைடு தூங்கிட்டு இருப்பான், சாஞ்சி ஒரு சைடு தூங்கிட்டு இருப்பான், உசோப் ஒரு சைடு தூங்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து எப்படா வந்து இவங்கெல்லாம் காப்பாத்தி கூட்டு போறதுன்னு ஜோரோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் நாமே மட்டும் முழிச்சிருவா. ஓ இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பைலட்டன்றா, இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதோட வந்து ஜோரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம வந்து புதுசா வந்து 3 கத்தி வாங்கியிருக்கோம்ல, அந்த கத்தில இருந்து ஏதாவது வந்து ஒரு கத்தி எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டணாவை எடுக்க போவான். அந்த டைம் மேல இருந்து ஒருத்தவன் டேய் அசஞ்சினா உன்னை சுட்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து அவனே வந்து லூஃபி அந்த அட்டாக் போட்டுருவான். அட்டாக் போட்டது இல்லாம டேய் என்கிட்டே நீ கண்ணை நீட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். எய்த்தாப்புல வந்து ஒரு குரூப்பே வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். அதுலயே வந்து அவங்க எல்லாம் வந்து அப்படியே செத்துருவாங்க. என்னடா இது ஒரே ஸ்லாஷ்ல வந்து எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோரோ வந்து அந்த ஸ்வாட்டை பேசிட்டு இருப்பான். நீ நல்லா தான் அட்டாக் பண்ற, பட் உன்னோட ஷார்ப்னஸ் சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே ஏறி ஓடிட்டு இருப்பானா. இதெல்லாரும் பார்த்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக மேலே ஏறி ஏறி போவாங்க. கன்னை வச்சு சுடுறவங்கல இருந்து அட்டாக் வந்து டார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. கிட்டக்க வரவன்லாம் அதை அட்டாக் பண்ணிட்டு அந்த ஸ்வாட்டை சொல்லுவான், நீ கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்க, பட் ஆனா என் கண்ட்ரோலுக்குள்ள இரு, உன் கண்ட்ரோலுக்குலாம் நீ போவாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட்டை வச்சு அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணிட்டு அப்படியே வந்து போவானா. போகும்போது வந்து பின்னால இருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அட்டாக் பண்ணும். அந்த பொண்ணு வந்து காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து நின்றுட்டு இருக்கும். எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா பயமுத்த தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து ஏதோ புகையை வச்சு அட்டாக் பண்ணுவா. தூரம் வந்து கடுப்பாய் ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டு விடுவான். அதுலேயே வந்து அவங்க 2 பேரும் படுத்துருவாங்க. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது சரியா அப்படின்ட்டு. இந்த சைடு வந்து பார்ப்பாங்க, கீழே இருக்கவங்க வந்து லேடர் போட்டு மேலே ஏறி வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஜோரோ பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து உசோப்பு லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி மேல எல்லாம் ஏறி போயிட்டு இருப்பாங்க. அந்த அச்செல்லாம் அப்படியே இருக்கும். நாமே அப்படியே வந்து இங்க ஏதாவது ட்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. ஏன்னா இவங்க எப்படியும் சாக மாட்டாங்க, உயிரோட தான் இருப்பாங்கன்னு இருக்கலாம் நல்லாவே தெரியும். நம்மளுக்கு தேவை ட்ரெஷர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து ஜோரோ கிட்ட தான் போகுது. அந்த லேடர் போட்டு வராங்கல்ல, அந்த லேடரே யூஸ் பண்ணி அவன் இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் தாண்டிடுவான். தாண்டினது மட்டும் இல்லாம எல்லாரையும் அப்படியே கீழே தள்ளி விட்டுருவான்னா எல்லாம் கீழே போய் விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து கண்ணை வச்சு சுட ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து வந்து டூ ஷார்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல வந்து கண்ணை வச்சிருக்காங்க, எல்லாரும் செத்துருவாங்க. அதோட பார்த்தா வந்து மண்டேன்ற அந்த பொண்ணு வந்து கட்டை எடுத்து வந்து அடிச்சிட்டு இருக்கும். அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஜோராவே வந்து ஒத்த கையில பிடிச்சி தூக்கி நித்தாட்டி வச்சிருப்பா. அது இல்லாம அவளை அப்படியே கீழே போட்டு சூப்பர் ஹியூமன் பஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல வந்து ஜோரா செத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அந்த மண்டேன்ற வந்து அழுவார வைப்பா. என்னன்னு பார்த்தா ஜோரா அவன் ஒத்த கையால பிடிச்சி இது பிடிச்சி வச்சிருப்பான். பிடிச்சிட்டு சொல்லுவான், உன்னோட மசில்ஸ் தான் இருக்கே தவிர அதுல ஒண்ணுமே வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, ஆனா என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் பழிக்காது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லி கீழே நிக்கிறவங்களை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, இவன் என்ன மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து எந்த ஒரு பவுண்டரி இல்லையா. இவன் கேப்டனோட இவன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் போல. ஒருவேளை இவன் தான் கேப்டனா இருப்பானா, மெரைனாளுங்க ஏதோ தப்பு கிப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இவெல்லாம் வந்து மனுஷன் இல்லடா, இவன் வந்து எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான், இவன் நம்ம எப்படியாச்சும் கொன்னே ஆகணும். அதுவும் இல்லாம இவன் தான் வந்து கேப்டனா இருப்பான் இந்த குரூவுக்கு. உள்ளார ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல, அவனா கேப்டனா இருக்க தகுதியே இல்லை, அவன் ஏன்னா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மட்டும் தான் செய்யறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதோட ஜோரோ சொல்லுவான்,
டேய் என்னடா ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பானா. உடனே வந்து நம்பர் 9ன்றவன் சொல்லுவான், டேய் இந்த பராக் இருக்குல்ல வந்து நம்பர் குறைய குறைய தாண்டா வந்து அவங்களோட பவர்ஸ் வந்து அதிகமாகும். நம்பர் 9 நான் இருக்கேன், நம்பர் 8 அவங்க இருக்காங்க, அது இல்லாம மிஸ் வேலண்டே வேற இருக்காங்க, அதனால நாங்க தாண்டா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதை எடுத்து ஜோரோ கேட்டு சிரிச்சுட்டு, டேய் வந்து அட்டாக் பண்றான் அதுக்கப்புறமேட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து நம்பர் 9 இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே ஏற வைப்பான். இந்த வேலண்டைன்ஸ் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா வந்து அந்த டைம் வந்து ஒரு வாத்து ஒன்று வந்துட்டு இருக்கும். இது நான் வந்து இதை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த வாத்து மேல ஏறி உட்காந்துட்டு நம்ம கிளம்பலாமா அட்டாக் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் ஜோரவும் பார்த்துட்டு இருப்பான். இவ என்ன வாத்த வச்சு விளையாண்டுட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அந்த நம்பர் 9 வந்து மேலே ஏறிடுவான். மேலே ஏறிட்டு ஜோரோ அட்டாக் பண்ண போவான். ஆனா ஜோரோ வந்து ஒத்த கையில வந்து தடுத்துருவான். தடுத்தது மட்டும் இல்லாம, டேய் நீ ரொம்ப வீக்கா இருக்க, என்கிட்ட எல்லாம் மோதாதா, நீ வந்து செத்து போயிருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் விட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அவன் 2 கையில வந்து கத்தி வச்சு அட்டாக் போட்டுட்டு இருப்பான். ஆனா ஜோரோ வந்து ஒரே ஸ்லாஷ்ல வந்து அவனை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறத மட்டும் டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஒரு ஸ்லாஷ் ஒன்று போடுவான். பார்த்தா தான் அவன் ஏர்லயே பறந்து போயிடுவான். அப்புறம் வந்து இந்த பொண்ணு சொல்லுவா, நான் இன்னும் இருக்கேன்டா, என்னையிட்டேருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்ஃப்யூம் அட்டாக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பர்ஃப்யூம் அட்டாக் யூஸ் பண்ணுவா. பார்த்தா அதுல விஷம் ஏதோ இருக்க போல, அது வந்து ஜோரோக்கு அஃபெக்ட் ஆயிரும். அதுல அவன் முண்டி போட்டுருவானா, நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ வச்சு அட்டாக் பண்ண போவா. பார்த்தா வந்து அந்த வாத்தை அட்டாக் பண்ணாம அப்படியே ஓடி போய் கீழே விழுந்துரும். இதை ஜோரா பார்த்துட்டு, என்னடா இவங்களே அட்டாக் பண்ண வராங்க, இவங்களே போய் கீழே விழுறாங்க, இவங்க எல்லாம் வந்து எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த மேயர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டேய் உடனே நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து கீழே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியா வந்து ஜோரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான். உடனே ஜோரோ சொல்ல ஆரம்பிப்பான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும், ஃபர்ஸ்ட் நம்ம லாங்ல இருந்து அட்டாக் பண்ணுவோம், அதான் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த டைம் நம்பர் 9 வந்து நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில செயினை போட்டு லாக் பண்ணிடுவான். அந்த மேயர் வந்து இப்ப பாரு நான் அவனை அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணுவாரா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிவியும் லூஃபி வந்து பிடிச்சி வச்சுட்டு, நீ மட்டும் வந்து இப்ப அசஞ்சினு வச்சுக்கேன், உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை அப்படியே குத்தி கொண்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் வந்து ஜோரோ கேட்டுட்டு கடுப்பாயிருவான். டேய் இப்ப நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே அவனுமே, அதுவும் இல்லாம இவன் வேற தூங்கிட்டு வேற இருக்கான், இவனை எப்படி நம்ம காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த மேயர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பார்த்தா முடியில இருந்து வந்து ஒரு கன்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கும். இது எல்லாரும் வந்து ஜோரோ பார்த்து ஷாக் ஆயிருவான். அதோட வந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 9 வந்து இழுத்து விடுவானா. அது வர புல்லட் எல்லாத்தையும் வந்து அவன் மேல பட்டுரும். அதோட அவன் காலி. அவனை தூக்கி திருப்பி வந்து அந்த பொண்ணு மேல அடிச்சிருவான். அதோட லூஃபியும் வந்து காப்பாத்திடுவானா. காப்பாத்துறது மட்டும் இல்லாம லூஃபி மேல ஏறி ஜம்ப் பண்ணி அந்த மேயரி வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று போடுவான். அதோட அந்த மேயர் கீழே சாஞ்சிருவான். டேய் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோரோ பேசிட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி எந்திரிப்பான், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திருப்பி படுத்து தூங்கிடுவான். இதை பார்த்ததுக்கே வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து இருக்கிறவங்க எல்லாம் பீதியாயிருவாங்க. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. டேய் நம்பர்ல இருக்கவங்களே வந்து இவன் தோக்கடிச்சிட்டான்டா, இதுக்கப்புறமேட்டு நம்மளெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து உள்ளார வருவாங்க 2 பேரு. இவங்கள வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும். யாரா வராங்கன்னு பார்த்தா இன்னும் 2 கேரக்டர் வரும். யாருன்னா நம்பர் 9ம் நம்பர் 2ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வந்துட்டு இருக்கும். கேட்டா இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பேராமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. இதை வந்து ஜோரா பார்த்துட்டு இருப்பான். இவங்க என்னடா அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த மேயர் வந்து பேசிட்டு இருப்பாரு, எங்களை காப்பாற்ற வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்காக தானே உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்லுவான் நம்பர் 5ன்றவன், உடனே எல்லாம் காப்பாத்த யாரா வர சொன்னது, நானா அதுக்கெல்லாம் வரல, நான் வேற ஒரு விஷயத்துக்கு வந்தேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டுட்டு, ஆமா எங்களுக்கு வந்து வேற ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, அதுவும் சீக்ரெட் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் அந்த மேயன்றவன் கேட்டுட்டு, என்ன சீக்ரெட் மிஷின், ஃபர்ஸ்ட் அதை வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த பொண்ணு சொல்லுவான், இது வந்து நம்மளோட பராக் குரூப்ஸ்க்கே வந்து உள்ளது, நம்மளோட மிஷின்ஸை யாரும் வெளியில சொல்லக்கூடாது, அதுதானே உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 9 இருக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்க. இது வந்து ஒரு ராயல்ட்டியில உள்ளவங்களை கொல்றதுக்காக ஆர்டர் இது, அதனால வந்து இதை யாரு என்னன்னு சொல்லி வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த நம்பர் 9ஐயும் அந்த மேயரையும் தான் கொல்ல வந்திருப்பான். ஏன் பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிருவான் மேயர்ன்றவன், இதை எப்படியாச்சும் நம்ம தடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்பர் 5 வந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுவான். இந்த போட்டோ எடுத்து காமிச்சிட்டு, இந்த பொண்ணை தான் நாங்க தேடி வந்தோம், இந்த பொண்ணு நீ தானே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்டுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கேட்டா அவன் ஷாக் ஆயிடுவா, என்னதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு. நாமே ஒரு சைடு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா, என்னது இவங்க வந்து ராஜ்யத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து கொள்ளையிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு மேயர்ன்றவர். அட்டாக் பண்ணிட்டு, உங்களெல்லாம் நான் வந்து தொட விட மாட்டேன்டா மிஸ்டர் நிவியா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை பார்த்துட்டுலாம் வந்து என்னதுடா இது, ராஜ குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு கத்தனை வைப்பா, நான் பராக் குரூப்ல சேர்ந்தது எல்லாமே ராஜ்யத்துக்காக தான், மித்தபடி வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் ஜோரா கேட்டுட்டு,
இது இங்க என்னடா வித்தியாசமா ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். இதுல வேற நம்ம வேற ஃபைட் பண்ண போணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ். பாய்.